ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். எண்ணெயில் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கை ஆனியன் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. இது ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே ஸ்பைசஸும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். கூடவே கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். காஞ்ச வெந்தயக்கீரை வீட்டிலே ரெடி பண்ணது. ஆனியன் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரு சேஞ்ச் ஆகிற டைமு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கேன். இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தனியா பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாடை போகணும், ராஸ்மல் போகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் பண்ணது எடுத்துக்கலாம். நீங்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கினீங்களா அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அது மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவிக்கு வேறு எதுவும் சேர்க்கறதில்ல, இதுதான். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆயில் நிறைய போட்டால் தான் ஹோட்டல் ஸ்டைலு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஆயில் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளியுடைய கலரே நல்லா சேஞ்சாக இருக்குது. இப்போ நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். நான் வெள்ளை சன்னா எடுத்திருக்கேன், வெள்ளை மூக்குக்கல்லை. இதில் பாதி தண்ணியோட அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சன்னாவை நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப நெய்ஸாயிரும், அதனால் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. மசிச்சு விட்டதை நம்ம இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு திக்னஸ் பைண்டிங் ஆகும். அந்த மூக்குக்கல்லையோட டேஸ்ட்டும் அந்த கிரேவியில் கிடைக்கும். அதுக்காக இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ சன்னா மசாலா பவுட்ரு நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ரெடி பண்ண வேஸ்ட் ஆயிரும், அதனால் கடையிலே வாங்கிக்கிறேன் நான். இப்போ ஒரு நல்லா கொதித்து இறங்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். இங்கே தோட்டத்தில் இப்போ தான் டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம், புதுசாக பூ பூத்துருக்கு. இப்போ கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அறுத்துக்கலாம் குழம்புல சேர்க்குறதுக்காக. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண வெண்ணெய், நீங்கள் கடையில் இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நல்ல டேஸ்ட் கிடைக்கும், க்ரீமியாக. நீங்கள் பட்டர் இல்லைன்னா கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய்யினுடைய ஃப்ளேவர் வேறு இருக்கும், பட்டர்னுடைய ஃப்ளேவர் வேறு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.